இந்த ஆட்சி அல்ல. அதிகாரமும் அக்கிரமும் அதிக நிறைந்த ஆட்சி. ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், செய்யவில்லை. சட்டப்பேரவையில் கேட்கிறார், எங்கே உங்களது அப்பாவை காணவில்லை என்று நான் பணிவோடு கேட்கிறேன். சட்டப்பேரவையில் தேடுகிறாயே, நீ எந்தெந்த இடத்திற்கு சென்றாலும், கோட்டையிலிருந்து நீ பட்டினப்பாக்கம் வந்தாலும், கோட்டையிலிருந்து நீலாங்கரை போனாலும், எந்த பகுதிக்கு போனாலும் நீ செல்லுகிற சாலை எங்கள் தங்க தலைவர் அண்ணன் தளபதியால் போடப்பட்ட சாலை, கட்டப்பட்ட காலம், திறக்கப்பட்ட மேம்பாலங்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? இது அமர்ந்திருக்கிறாரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், எனது அன்பு சகோதரர் பிரபாகர். சென்னையில் அவ்வளவு பணிகள், அவ்வளவு திட்டங்கள், சாதனைகள். கிராமத்திலிருந்து வருகிற எனக்கே சற்று பொறாமையாக இருக்கும் சைதாப்பேட்டை விருகம்பாக்கத்தை பார்க்கிற போது. ஏதாடா குக்கிராமத்தில் பிறந்தோம், 3 முறை எம்எல்ஏ, ஆளுங்கட்சி, அடுத்த முறை என்னவோ என்று அச்சப்பட்டு என் அண்ணன்மார்களை பார்ப்பேன். ஆனால் குக்கிராமத்தில் இருந்தவர்கள் கோவிசீலுக்கு ஓட்டு போட்டார்கள். படித்த பாமர மக்கள், படித்தவர்கள், படித்த மேதைகள் சென்னையிலே கோட்டை விட்டு இன்றைக்கு புலம்பி திருக்கிறார்கள். என்ன நியாயம்? எங்களை விட சென்னைக்கு செய்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வரை சென்னை பட்டினத்துக்கு செய்தது யார்? கட்டிய பாலங்கள் யாரால்? போடப்பட்ட சாலைகள் யாரால்? திறக்கப்பட்ட கட்டிடங்கள் யாரால்? இவைகளையெல்லாம் இன்றைக்கு மறந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களும் சென்னை மக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சபதம் ஏற்போம். அரசியலில் பழிவாங்கும் படலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். பெரியாராய், அண்ணாவாய், கலைஞராய், தளபதியாய் ஒற்றை மனிதராக இருந்து கோடிக்கணக்கான இளைஞர் உள்ளத்தில் குடியிருக்கிற தமிழகத்தின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உட்காருகிறார், பார்க்கிறார், இருமாப்பு கொட்டுகிறார்கள், எழுந்து பேசுகிறார், பதில் இல்லை. முதலமைச்சர் வீட்டிற்கு சென்று எக்ஸ் வலைதளத்தில் பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், கலைஞர் பேரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேருக்கு நேர் பதில் சொல்லுகிற துணிவு, ஆற்றல் முதலமைச்சருக்கு இல்லை, அமைச்சருக்கு இல்லை, எம்எல்ஏகளுக்கு இல்லை. அகங்காரத்தால் அடிமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். திமுக கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் கோட்டை கொத்தளம் வரும் போகும். அண்ணா சொன்னதை போல லட்சியம் என்பது எங்கள் இடுப்பில் இருக்கிற வேட்டி, பதவி என்பது என் தோளில் போடுகிற துண்டு. தோளில் போடுகிற துண்டை நான் என்றைக்கும் இழப்பேன். ஆனால் இடுப்பில் கட்டி இருக்கிற லட்சியத்தை, கொள்கையை இழக்க மாட்டேன் என்று வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அதே வழியில் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அண்ணா சொல்லுவார், நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. சொல்லுவது அண்ணா கோவிசெலியன் அல்ல, சொல்லுவது அண்ணா அண்ணன் மாசு அல்ல, ஐயா சுபவி அல்ல. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட அந்த மகத்தான தலைவர். இன்றைக்கு நினைவு நாள். அவர் செய்யாத திட்டங்கள் எது? அவர் செய்யாத சமூக நீதி எது? இன்றைக்கு கோவிசெலியன் முன்னால் மேனாள் அமைச்சர் அண்ணன்மார்கள் பட்டாடை போத்தினார்களே, வருவேன் வருவேன் என்று காத்துக்கொண்டு இருந்து என்னை பேச வைத்து அழகு பார்க்கிறீர்களே. அவர் பேச்சை கேட்டு பல மேடைகளில் பேசி இந்த மாணவன் நான் பேசியதற்கு பிறகும் பேராசிரியர் மேடையில் இருக்கிறார் என்றால், இதைவிட சமத்துவத்தை, சமூக நீதியை நிலைநாட்டுகிற மேடை திமுக மேடையை தவிர வேற எதிராக இருக்க முடியும்? மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். 2011 திருவிடைமருது தொகுதியில் நின்று வென்றேன், முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி. 2016 இரண்டாவது முறை வென்றேன் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திமுக கழகத்தின் சார்பில். மூன்றாவது முறை 2021 தேர்தலில் நின்றோம். அண்ணன் மாசு அவர்களோடு, சகோதரர் பிரபாகராஜோடு நானும் வென்றேன். மூன்றாவது முறை திருவிடைமருது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஒரே தொகுதியில். தஞ்சை மாவட்டத்திற்கு, டெல்டா மாவட்டத்திற்கு அமைச்சர் பொறுப்பு வரும் என்று காத்தோம். நானே டெல்டா காரன் என்றது அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவனாக எங்க தங்க தலைவர் வழங்கினார். மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவிசெலியின் ஏழை தொண்டனுக்கு அன்பு தலைவர் அண்ணன் தளபதி தமிழக அரசின் தலைமை கொறடா என்ற அங்கீகாரத்தை வழங்கினார். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், நான் சுய விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, சுக முகவரி வெளிச்சத்துக்காக சொல்லவில்லை. அன்றைக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரு 4 மணி அளவில் அண்ணன் தளபதியை சந்தித்து விட்டு நாங்கள் தங்கியிருந்த ஓய்விடத்திற்கு வருகிறோம். 5 மணிக்கு தந்தி தொலைக்காட்சியிலிருந்து என்னை அழைக்கிறார்கள். இன்னைக்கு விவாத மேடை, கோட்டையில் மு.க. ஸ்டாலின் என்ற தலைப்பு, வர இயலுமா என்று அழைத்தார்கள். நான் எங்கள் மாவட்ட ஒன்றிய செயலரோடு ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். இயலாத காரியம் என்று சற்று தவிர்த்தேன். உண்மை அதுதான். 6:30 மணி இருக்கும். கலைஞர் தொலைக்காட்சியிலிருந்து அழைப்பு, கலைஞர் டிவியில் இன்றைக்கு நீங்கள் 8 மணிக்கு பேச வேண்டும், கோட்டையில் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற அழைப்பு.
தந்தி டிவியை தடுத்த நான் கலைஞர் டிவி என்று சொன்னால் தடுக்க முடியுமா? வருகிறேன் என்று சொன்னேன், அமர்ந்தேன். 8 மணிக்கு பேசுகிறோம். நாஞ்சில் சம்பத், விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் 3 பேரும் தான் இன்றைக்கு கலைஞர் டிவியில் பேசுகிறோம். 8:20 இருக்கும். தொகுப்பாளர் எதிரே இருக்கிற சரவணன் ஐயா ஒரு பிரேக்குன்னார். பிரேக்கிங் நியூஸ்னா தான் இப்போ கண்ணாபண்ணான்னு வருதுன்னு நானும் நினச்சிட்டு சரிங்க ஐயாடணும். நான் எந்த நாற்காலியில் உட்கார்ந்து கலைஞர் டிவியில் பேசினேனோ அதே படத்தை அப்படியே வைத்து 8:20க்கு தமிழக அரசின் தலைமை கொறடா முனைவர் கோவி செலியன் என்று அறிவித்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் ஆருயிரன் தளபதி. வேலை செய்யும் அவனுக்கு கூலியே கூடு என்பார்களே, ஆட்சியை, அதிகாரத்தை, கொள்கையை தொலைக்காட்சியில் முழங்குகிறேன், விவாதம் செய்கிறேன். என் தலைவர் 8:20க்கு அறிவித்தார். 9 மணிக்கு தொலைக்காட்சியினுடைய பதிவு முடிந்த பிறகு 9:05க்கு போட்டேன். தலைவரே உங்களை பார்க்க நன்றி சொல்ல வரேன். நல்ல பரவாயில்ல, காலை 10 மணிக்கு வந்தார். இது 2021 துவக்கம். 3.5 ஆண்டுகள் முடிந்தது. அமைச்சரவையில் மாற்றம் என்ற செய்தி வந்தது போனது, வந்தது போனது. அண்ணன் நிலையாக இருந்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக. இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து தப்பித்து இன்றைக்கு உயிர் வாழுகிறார்கள் என்று சொன்னால் 2 தெய்வங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று அண்ணன் தளபதி, மற்றும் ஒருவர் அந்த துறையின் அமைச்சர் மாசிலா மாணிக்கம். அண்ணன் மாசி என்பதற்கு பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டியது நமது தலைவர்களுக்கு நாம் செய்கிற கடமை. காலம் ஓடியது. காஞ்சிபுரத்தில் பாராளுமன்ற தேர்தலுடைய நன்றி அறிவிப்பு கூட்டம் முடிந்து நானும் துணை சபாநாயகர் மாசுவும் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை திரும்புகிறோம். 8:30 மணி 9 மணி இருக்கும். காரில் ஏறி உட்கார்ந்தவுடன் பிரேக்கிங் நியூஸ் பிச்சாண்டி அண்ணன் பி. பிரேம் அமைச்சரவை மாற்றம் செய்தி. 4 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள் செய்தி. முதல் செய்தி, செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார். 2வது ஆவடி நாசர் அமைச்சராகிறார். 3வது சேலம் ராஜேந்திரன் அமைச்சராகிறார். பிரேக்கிங் நியூஸ். 4வது என்று பதற்றத்தோடு நானும் அண்ணன் துணை சபாநாயகர் பிச்சாண்டியும் காரில் வந்த பொழுது எங்கள் காதில் விழுந்த வார்த்தை, முனைவர் கோவி செலியன் 4வதாக அமைச்சராகிறார். ஒரு தொண்டனுடைய மனநிலை நினைத்து பாருங்கள். என்னையும் அறியாமல் கண்கள் கலங்குகிறது, தொண்டை அடைக்கிறது. எதுவும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்திற்கு உழைக்க சட்டக்கல்லூரி மாணவனாக வந்த பொழுது இதே ராணிப்பேட்டை இடைத்தேர்தல் அண்ணனுக்கு நினைவிருக்கும். சைதாப்பேட்டை அண்ணனோடு அதிகம் தங்கியவன் நான். எதையும் எதிர்பார்க்காமல் இயக்கத்திற்கு வந்த நான், இதை கொடுங்கள் என்று கேட்டு பழக்கப்படாதவன் நான். அமைச்சர் என்ற பொறுப்பு அறிவிக்கப்பட்ட அடுத்த 2வது நிமிடம் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் கையை பிடித்து, இது தளபதியின் கால், அண்ணன் உதயநிதியின் கைகள் என்று நன்றி சொல்லிவிட்டு காத்திருந்தேன். அடுத்து இலாக்கா அறிவித்தார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை. ஆவடி நாசர் சிறுபான்மை மற்றும் நலத்துறை, தமிழர் நலத்துறை, உலகவாழ் தமிழர் நலத்துறை. நம்முடைய அருமை அண்ணன் சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை. 4வதாக நான் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு துறை என்று ஆனால் அறிவித்தார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் கோவி செலியன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டை இந்த கோவி செலியன். லட்சங்கள் எனது வாழ்க்கையில் வரவு செலவு கிடையாது. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். எவன் தொழில்? அவன் தொழில். ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். ஒருவேளை கற்றல் ஓசை ஆனா ஆவணா ABCD 1 2 3 எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். அந்த எழுத்தும் எண்ணும் ABCDயும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் காதிலே பட்டுவிட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று மனு தர்மம் எழுதிய இந்த நாட்டில் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஸ்மிருதி சொன்ன இந்த நாட்டில் தந்தை பெரியாரின் புரட்சிக்கு பிறகு, அண்ணாவின் உழைப்புக்கு பிறகு, கலைஞருடைய தியாகத்துக்கு பிறகு, ஆனால் அம்பேத்கர் எழுதி தந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு யார் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சமுதாயத்தில் பிறந்த கோவி செலியன், பள்ளி பக்கம் செல்லக்கூடாது என்ற கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னால் நான் பாதம் பணிந்து கேட்கிறேன். எங்கள் மக்களே, என் சகோதரிகளே, உலகத்தில் சமூக நீதியை பேசுகிற 1000 தலைவர்கள் உண்டு. ஆனால் வாழ்நாளில் செய்து காட்டிய ஒரே தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆட்சி இருக்கும், இல்லாமல் போகும். கோட்டை இருக்கும், கொத்தளம் இருக்கும், எதுவும் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் திமுக கழக தொண்டனை பொறுத்தவரை தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக எழுந்து நிற்கிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். எனவே காத்திருப்போம், களம் காணுவோம், வெற்றி பெறுவோம். தளபதி போகிற இடத்தெல்லாம் கேட்கிற ஓசை என்ன தெரியுமா? மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம்,
மீண்டும் வருவோம் என்ற ஓசை தமிழகம் முழுவதும் ஒலிக்கட்டும். அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தோடு சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக வந்தாலும் சரி, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் உதிக்கட்டும் உதிக்கட்டும் உதிக்கட்டும், உதய சூரியன் சின்னம் உதிக்கட்டும் என சொல்லி கலைஞரை நினைத்து பார்த்து அவர் வழியில் வாழுகிற தளபதியை அண்ணன் உதயநிதி அவர்களின் தலைமையில் கழகம் காப்போம், அண்ணன் மாசு வழி நடப்போம் என சொல்லி பேராசிரியருக்கு ஏற்பட்ட இடர்பாடிற்கு வருத்தத்தையும் தெரிவித்து கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்திய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.